யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று இயற்கையோடு கலந்தார் என்கின்ற செய்தி கேட்டவுடன் இதயம் அளித்தது. தமிழ் தாயின் தலைமகன், பல தலைவர்களுக்கும் நெருக்கமானவர், தேசிய விருதுகள் எல்லோருக்கும் அரிதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மட்டும் கைக்கு அருகிலேயே இருந்தவர். பல சட்டங்கள் உருவாகுவதற்கு பாரதி ராஜா அவர்களின் திரைப்படமே சாட்சியாக இருந்தது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சிசு அழிப்பு திட்டத்தை அதை நிறுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடெங்கும் விழிப்புணர்ச்சி திட்டமான தொட்டில் குழந்தை திட்டம் பாரதி ராஜாவின் திரைப்படம் மூலமாக உருவாகியது என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்கு என்பது மகத்தானது. அரசியலையும் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது என்பதற்கு உதாரணமாக பாரதி ராஜா அவர்கள் இருந்தார். அந்த வகையில் அவர் சினிமா காலகட்டத்தில் உள்ளே நுழைகின்ற அந்த காலகட்டத்தில் மிகவும் உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்களினுடைய மனதில் நெருக்கமாக இருந்தவர் பாரதி ராஜா. யாரடா சூரியனுக்கு சந்திரன் என்று பெயர் வைத்தவர் என்று கேள்வியாக முன்வைத்தவர், எழுதியவர். அவர் என்னன்னா தக தக தக்கன்னு மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை அவருக்கு சந்திரன் பேர் வச்சாங்க, சூரியன்ல வச்சிருக்கணும். நான் எம்ஜிஆருக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் உண்டான ஒரு பிணக்கை, ஒரு நெருக்கத்தை இந்த இடத்தில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பாரதி ராஜாவுக்கு இரங்கல் செய்தியாக இதை பதிவு செய்வதற்கு நான் மிகவும் ஒரு ஆறுதலுக்காக, மகிழ்ச்சி என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காக ஆறுதலுக்காக சொல்றேன். யார் பாரதி ராஜா? பாலு என்பது உன் பெயர், தேவர் என்பது நீ படித்து வாங்கிய பட்டமா என்று கேள்வியை கேட்டவர். மதம் என்பது எல்லோருக்குமானது அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனிமையானது என்று சொல்வதை காட்டிலும் இந்த மதம் மனிதனை அழிக்கிறது என்பதை எவ்வளவு வலுவாக அலைகள் ஓய்வதில்லை படத்தில் சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடித்தார். எல்லாத்தையும் விட எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் பாரதி ராஜா அவர்கள் இயக்குன படம் தான். அந்த படத்தின் பெயர் வேதம் புதிது. அது என்னன்னா, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. யாரு? இந்த 3% கும்பல். ஏன்னா பிராமணியம், பார்ப்பனர், ஐயர், ஐயங்கார்களை பற்றியெல்லாம் நீங்கள் படமாக எடுத்து வச்சிருக்கிறீங்க, அதனால நாங்கள் அப்படின்ட்டாங்க. போடக்கூடாது, காட்டக்கூடாது. இவர்களை பற்றிய குறைகளை போல சமூகத்தில் இவர்கள் திருந்த மாட்டார்கள். ஆனால் எங்களை பற்றி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு படத்தையே நிறுத்தக்கூடிய போக்கு இருந்தது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படத்தை திரையிட முடிவதில்லை, சென்சார் கொடுக்கல. அப்போ பாரதி ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு முறை பாம்பே ரிவ்யூ கமிட்டிக்கு கொண்டு போய் கொடுத்த பிறகும் அவர்கள் சரியில்லை என்று சொன்ன பிறகு ஒரு டேட்டா கொடுத்துட்டார். இத்தனாம் தேதி என்னுடைய படத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்ஐசி பில்டிங்க்கு முன்னால் என்னுடைய படப்பெட்டி ஃபிலிம் சுருள்களை எல்லாம் தீயை வைத்து கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் கூப்பிட்டு விடுதாருங்க, வாப்பா என்ன பிரச்சனை, இந்த மாதிரி படத்தை எனக்கு போட்டு காட்டுங்கிறார். படத்தை போட்டு காட்டுறான். எம்ஜிஆர் அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறாரு. என்னடா படம் எடுத்திருக்காங்க, இப்படி ஒரு படத்துக்கு ஏன் கொடுக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நேரா ஜனாதிபதி யாருன்னா நேரா ஐயர் ஆர் வெங்கட்ராமன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த. எம்ஜிஆர் நேரடியாக அவர்கிட்டயே பேசுகிறாப்புல. பேசி நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ பாரதி ராஜாவோட இந்த படத்திற்கு நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆக வேண்டும், நீங்கள் தான் செய்யணும்ட்டார். ஆர் வெங்கட்ராமனுடைய அழுத்தத்தில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஒரு மேஜிக் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, அந்த எம்ஜிஆருடைய கண்கள் கடைசியாக பார்த்த திரைப்படம் பாரதி ராஜாவின் படமாகவே அமைந்து விட்டது. அதுதான் ஒரு மிகப்பெரிய, ஒரு யுத்த களத்திற்கும் போர்வதைப் போல ஒரு உரிமை குரலை கேட்டு பெறுவதை விட போராடி பெறுவதுதான் நிலைக்கும் என்பதற்கு உதாரணம் பாரதி ராஜா. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் ஒன்றும் கெஞ்சி நிற்கல, நீ எனக்கு கொடுக்கலையா நான் தீய வச்சு கொளுத்தி போடுவேன். எம்ஜிஆர் முதலமைச்சர், அது நல்லா தெரிஞ்சு. கூப்பிட்டு உட்கார வச்சு லைசன்ஸ் கொடுத்து விட்டாங்க, படம் ஓடியது.
நிறைய தடைகளுக்கு பிறகு வந்த படம். கே பாக்கியராஜ் வந்தார். அது ஐயர் ஒரு கிராமத்து வாழக்கூடிய ஒரு தேவர் வீட்டு குடும்பத்தையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு காதல், அதில் இருக்கக்கூடிய சிக்கல், சமூக சிக்கல் எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படையாக காட்டினார். இது மிகவும் சிரமத்திற்கு உள்ளான செய்தியை அறிந்த உடனே பாரதி ராஜாவோட தொண்டர் அதை உண்டான வேலையை செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? இது நம்ம ஆளுன்னு படம் எடுத்தார். அதே பார்ப்பனிய பெண் இங்கிட்டு வந்து ஒரு நாவிதர், முடி திருத்தும் நாவிதர் கதாநாயகனாக 2 பேரையும் வச்சு அந்த படத்தை எடுத்து வெற்றி படம் 100 நாளா ஓக்கி விட்டார். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது நம்ம ஆளு. குரு சிஷ்யன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாருன்னு பாருங்க. இப்ப ஏன் இந்த பாக்கியராஜை நான் சொன்னேன் தெரியுமா? இந்த பாக்கியராஜ் அவர்களைத்தான் எம்ஜிஆர் தனது கலையுலக வாரிசாக அறிவித்தார். குருவும் சிஷியனும் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. தன்னுடைய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாதை வேறு வழியாக இருந்தாலும் ஆனால் குறி நோக்கம் ஒன்றுதான் என்று இருந்தவர்கள் தான். மிக முக்கியமானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை படம் எடுத்தார். அவர் ஒரு திராவிட இயக்கத்தின் சிந்தனையை சார்ந்தக்கூடிய ஒரு மாபெரும் மகத்தான தலைவர். அதனால தான் புரட்சி தலைவர் என்று பெயர் வைத்தது. திராவிட இயக்கம் இன்றும் நிலைத்து நிற்பதற்கும் 75 ஆண்டுகளை தொட்டு கடப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இதை யாரும் மறந்துட முடியாது. நாங்களாம் திராவிட இயக்கம் தான். திமுக அண்ணா திமுக காரர்களோ கிடையாது. இன்று நாங்கள் போடுகிற இந்த வெள்ளை சட்டம், நான் படித்த படிப்பு, என் பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பிற்கு விதை யாரு போட்டது அப்படின்னு கேட்டால் திராவிட இயக்கம் தான். அதனால தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, பாரதி ராஜாவுக்கு உண்டான சிறப்பு செய்திகளாக இதை சொல்லக்கூடிய எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா, குரு ஒரு இடத்துல நின்னார்னா சிஷ்யன் இன்னொரு இடத்துல இருந்து தமிழர்களை ஒரு தளத்தில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு கிராமத்துக்கு உள்ள வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அதைத்தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் 100, 50, 200 பெரியார்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு திரைப்படத்தில் நீ செய்திருக்கிறாயே என்று ஒரு பரிவட்டம் கட்டிவிட்டு சென்றார் எம்ஜிஆர். அதுதான் அலைகள் ஓய்வதில்லை படம். அந்த அலைகள் ஓய்வதில்லை மதங்களை வைத்து இருக்கக்கூடிய ஒரு படம். அப்போ அதுல கிளைமாக்ஸ் காட்சியில என்ன பண்ண, யாரும் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் கார்த்திக், அறிமுகம் இல்லாத ஒரு ஆள், மிக எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பின்னணியாக இருக்கக்கூடிய ஆளா காட்டி அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய சிலுவையும் தன் உடம்பில் இருக்கக்கூடிய பூணலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறது மாதிரிதான் கிளைமாக்ஸ். நீங்க இதை இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு எல்லாம் எளிதாக இருக்கும். இன்னைக்கு பேசுற எல்லாமே ஒரு சாதி பிரச்சனை, சமூக பிரச்சனை, ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அன்றைக்கு அப்படி கிடையாது. அதற்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருகிற பொழுது எம்ஜிஆர் தான் என்ன செஞ்சார்னா, தனியா போட்டு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி காட்டி உட்கார வச்சார். அதை அப்படியே துண்டு அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு காட்சியும் நகன்று 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 செல்லுகிற பொழுது அந்த ஒரு இடத்துல எம்ஜிஆர் அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான், 50 அண்ணாக்கள், 50 பெரியார்கள், 100 அண்ணாக்கள், 100 பெரியார்கள் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்திருக்கிறாய் என்று பாரதி ராஜாவுக்கு கலசத்தை கொடுத்து விட்டு போனார். அப்படி இந்த மண்ணையும் மக்களையும் மகத்தாக நேசித்த மாபெரும் மனிதர்கள், அவர்களில் ஒருவர் தான் இன்று மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை. இன்னொரு பாரதி ராஜா உருவாவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகுமோ 200 ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே எதிர்கால தமிழர்களுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பந்தி பரிமாறியவர் பாரதி ராஜா. பாரதி ராஜா சும்மா சாதாரண ஒரு வரியில சொல்லிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது தமிழ் திரையுலகை அப்படியே அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு ராமேஸ்வரம் கடல் எல்லைக்கு கொண்டு போய் அங்கிருந்து பேச வைத்து எச்சரிக்கை செய்து வைத்தவர் பாரதி ராஜா. அதன் விளைவு பல தலைவர்கள் உருவாகினார்கள். காவிரி பிரச்சனை வந்தபோது அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒட்டுமொத்தமான பிரச்சனையாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு போவது காரணமாக இருந்தார். ஏன்னா சினிமா நடிகன் பேசினா தானே வெளியே போகுது. நெய்வேலி பிரச்சனை வரும்போது அப்படித்தான், தனக்கெதற்கு என்று அவர் காத்திருக்கவில்லை. ஒரு தனியாக ஒரு திரைப்பட அமைப்பை ஒன்றை உருவாக்கி அத்தனை கலைஞர்களையும் கொண்டு போய் உண்ணாவிரதம் இருக்க வைத்து
ஒன்றிய அரசாங்கத்தின் கவனத்தை தீர்த்ததற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. எல்லோரும் சினிமாக்களை பற்றி பேசுகிற நேரத்தில் நான் அரசியலை பற்றி பேசுகிறேன். பாரதி ராஜாவின் அரசியல் தனித்தமிழ் இயக்கம், தமிழர்கள் முன்னேற்றம், தமிழ் மொழியின் முன்னேற்றம். அப்படி அவர் யாரையும் ஒரு பின்பற்றும் ரோல் மாடல் தலைவர்களாக யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனது 2 கைகளை அவர் முதலீடாக வைத்துக்கொண்டு என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற அந்த குரலுக்கு கைதட்ட வைத்த ஒரு மகத்தான மனிதனாக பாரதி ராஜா தோன்றி மறைந்தார். யோசிச்சு பாருங்க. எல்லாம் டைரக்டருக்கு கைதட்டுவாங்க, போட்டோகிராஃபிக்கு கைதட்டுற காட்சியை பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு டைரக்டருக்கு முதல்ல கைதட்டுறது. இதை பார்த்து தான் பாலச்சந்தர் கொண்டு போய் பாரதி ராஜாவோட காலிலேயே விழுகிறதுக்கு வந்தார். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த கருத்தோடு சொல்ல முடிக்க அவரை பற்றி பேசுறது நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். ஒரு குதிரை பாய்ச்சலில் ஒரு சில செய்திகளை நாம் இரங்கல் செய்திகளாக, அதே நேரத்தில் ஒரு எழுச்சி செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்தார். அவர் சினிமா திரையுலகில் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஆனந்த விகடனுடைய மதிப்பெண்ணுக்கு 62.5 மதிப்பெண் பாரதி ராஜாவுக்கு 16 வயது நிலைக்கு முன்பும் கிடையாது, இன்று வரை பின்னவும் கிடையாது. சரித்திர சாதனையில் தனிமனித சூரியனாக எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா, இவருக்கு யாரடா சந்திரன் என்று பெயர் வைத்தது, சூரியன் அல்லவா பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று பாரதி ராஜா சொன்னார் இல்லையா. அதனால் தான் அவர் இமயம், இயக்குனர் இமயம். அப்ப சிகரம்னு சொன்னாங்க, பாரதி இயக்குனர் சிகரம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாலச்சந்தர்கிட்டே போய் கேட்டதும் எல்லாருக்கும் என்னன்னா, இயக்குனர் இமயம் பெருசா சிகரம் பெருசான்னு கேட்கும்போது பாலச்சந்தரே ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, சிகரம் என்பது ஒரு இடத்தில் உயரமாக இருக்கிறதுக்கு பெயர் தான் சிகரம். ஆனால் இமயம் என்பது என்ன தெரியுமா? படர்ந்து வளர்ந்து பாதுகாத்து நிற்கக்கூடியதுக்கு பேர் தான் இமயம். திரையுலகின் இமயம் பாரதி ராஜா என்பதில் இருவேறு கருத்தில்லை என்று பாலச்சந்தரே அதற்கு மதிப்பெண் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட பாரதி ராஜாவை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்திற்கும், அவர் மகன் மறைந்த அந்த நாளிலே இவருக்கான தேதியை அவரே குறித்து கொண்டதாக கருதுகிறோம். ஆனால் அவரை தமிழ் திரையுலகம் உள்ளவரை மட்டுமல்ல, இந்த தமிழ் கலையுலகம் உள்ளவரை மட்டுமல்ல, கடைசி தமிழன் இருக்கிறவரை பாரதி ராஜாவின் புகழும் நிலைத்து நிற்கும். ஏனெனில் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய ஒரு மாபெரும் தலைவன் மேதகு அவர்களை கரம் பிடித்து அவர்களுக்காகவே களமாடிய மனிதன். இது யாருக்கும் தெரியாத செய்தி. ஆமாம் தோழர்களே, மேதகுக்கு, ஈழத்தின் மேதகுக்கு சிகரத்தில் வைத்து கொண்டாடப்பட்ட மனிதன் தான் இன்று மறைந்திருக்கிறார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில், அவர் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவிப்பதில் மதி யூனிவர்ஸ் மூலமாக நான் இந்த காணொளியை பதிவிடுவதில் என்னுடைய கடமையின் உச்சமாக கருதி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.